அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வின் வழிகாட்டி. அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அடியேன் அஸ்ட்ரோ பாபு பேசுகிறேன். இன்றைக்கு 29/3/2025 இரவு 9:47க்கு மேல் சனி கும்பராசியிலிருந்து பயிற்சி ஆகி மீன ராசிக்கு போகிறார். நிறைய பேர் என்னுடைய குழப்பம், இது திருக்கணித பிரகாரம் இன்றைக்கு சனி பயிற்சி இருக்கிறதா இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுடைய வீடியோவே நான் போட்டேன். இன்றைக்கு தான் சனி பயிற்சி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாகவே நான் இந்த பயிற்சி பலன்களை பற்றி பேசுவதில்லை. பயிற்சி பலன், தினப்பலன், மாத பலன் இதை பற்றியெல்லாம் நான் பேசுவதில்லை. ஆனால் இந்த முறை ஏதோ பேச வேண்டும் என்று தோணுகிறது. அதுவும் குறிப்பாக 2 ராசியினருக்கு இதை பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் இது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். இதுபோல் அடிக்கடி நிகழ்வதில்லை இந்த நிகழ்வு. அதனால் இது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு 2 ராசிகளை மட்டும் எடுத்து பேசலாம் என்று. இந்த 2 ராசிகள் கொஞ்சம் கவனமாக, மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஒன்று சிம்மராசி, இன்னொன்று மீனராசி. 2க்குமே இப்போ இந்த சனி பயிற்சி என்னவாகுன்னா, சிம்ம ராசிக்கு அஷ்டமத்தில் பயணிப்பார், மீனராசிக்கு ஜென்மத்தில் பயணிப்பார். அப்போது இவர்களுடைய காலகட்டங்களை பற்றி இந்த அஸ்ட்ரோபாபு ஆன்லைன் டிவியினுடைய நண்பர்களுக்கு நான் உணர்ந்த, எனக்கு தெரிந்த விஷயங்களை பகிர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த வீடியோ. இப்போ இன்றைக்கு பகிர்ச்சியாக கூடிய இந்த சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயணிக்கிறார். ஆக சிம்ம ராசிக்கு இது 8ஆம் இடம், அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்க போகிறார். இந்த சிம்மராசியை பற்றி அஷ்டமத்தில் உங்களை எல்லாம் பெருசாக பயமுறுத்தி வச்சிருக்கக்கூடிய நிறைய வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ ஏற்கனவே இந்த சிம்மராசியை பொறுத்தவரை கொஞ்சம் அடி பலம்தான். ஒரு 5-6 ஆண்டுகளாகவே பலம்தான். என்ன காரணம்னா, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்குற பொழுது அஷ்டம குருவாக இருந்து பணப்புழக்கத்தையும் பணப்பழக்கத்தினுடைய அந்த தடைகளையும் ஏற்படுத்தியவர். நிறைய விஷயங்களில் மனக்குறைகளை கொண்டு வந்தவர், மன கஷ்டங்களை கொடுத்தவர் குரு. அவர் பயிற்சியாகி 9ஆம் பாவத்திற்கு போகிற தருணத்தில் அதே மீனத்தில் சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு வந்து உட்கார்றார் 1.5 வருஷம். இப்போ இவர் விலகிட்டாருன்னு ஒரு 6 மாதத்தில் பார்த்தா மறுபடியும் ராகு வந்து உட்கார்றார். 8ஆம் இடத்து ராகு. இந்த 8ஆம் இடத்து ராகு பல்வேறு விதமான தன்மைகளை, அவர்களுக்கு மிகப்பெரிய மன கஷ்டங்களை, சிலருக்கு பெரிய அவமானங்களை கூட கொடுத்துருப்பார். குறிப்பாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் பெரிய விதமான ஒரு லாஸை கொடுத்துருப்பார். ஸோ இவர் இப்போ கடக்க போகிறார் சிம்மராசிக்கு. இந்த அஷ்டம ராகு கடக்க போகிற தருணத்தில் மறுபடியும் அஷ்டம சனி. அப்போ அடி எப்படி? குருனால, ராகுனால, சனினால. ஆனால் பொதுவாக சிம்மத்தை பார்க்கிறவர்களுக்கு குரு பயிற்சி 10ஆம் இடத்துல இருக்கிறது. ஏற்கனவே 10ல் குரு இருக்கிறார். ராமர் பட்டம் இழந்தது குரு 10ல். இப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் இது நிகழுது. அஷ்டமத்திற்கு சனி வருகிறார் அப்படின்னும் போது இது இயல்பாக ஒரு அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போக முடியாமல் அதில் இருக்கக்கூடிய சின்ன விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது. என்னெல்லாம் அங்கே ராகு பயணித்து கொண்டிருக்கிறார். ஆல்ரெடி அஷ்டம ராகுவுடன் சேர்ந்து அஷ்டம சனி சேருகிறார். அது மட்டுமல்ல, இருவரும் ஒரே புள்ளியில சந்திக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிம்ம ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரமத்திற்கு உண்டான சுக்கிரனும் இவர்களோடு போய் இணைய போகிறார். இந்த 3 கிரகம் ஆச்சா. ஆல்ரெடி இவருடைய ராசியாதிபதி, சிம்மத்தினுடைய ராசியாதிபதி சூரியன் அங்கேயே தான் இருக்கிறார், 8ஆம் இடத்துல. 10ஆவதுக்கு 2-11க்கு உண்டான புதனும் அங்கு போயிருக்கிறார். பட் ஆனால் புதனை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். புதன் என்பவர் நீசப்படுகிறார் அங்கு. ஆக குடும்பம், லாபம், தைரியம் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இத்தனையெல்லாம் இருக்கு. ஐயா, நான் தயவு செய்து பயமுறுத்துவதற்காக இதை சொல்லலை, இதனுடைய ஒரு விளக்கத்திற்காக சொல்லுகிறேன். அது ரெமெடி பார்த்துடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இவர்கள் எல்லாம் 8ஆம் பாவத்தில் சிம்மத்துக்கு ருணரோக சத்ருஸ்தானாதிபதி சனியும், கலஸ்திரஸ்தானாதிபதி சனியும் அட்டமத்தில் என்பது இது ஒரு பெக்குலியர் காம்பினேஷன். பாருங்கள்,
8ஆம் இடம் என்பது ஒரு மிக மோசமான இடமாக கொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு மோசமானவர்கள் இருவர்கள் ஒரே புள்ளியில சந்திக்க இருக்கிறார்கள், ராகுவும் சனியும். இதனுடன் தொழில் ஸ்தானாதிபதி உள்ள சேரப்போகிறார். இப்ப இந்த 3 இடத்துல நீங்க எங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை 10 நாட்கள் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க உறவுகளே. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வரை மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த தேதிகளில் வியாபாரம் செய்பவர்கள் யாரும் போஸ்ட் டேட்டட் செக் கொடுக்க வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுற வேண்டாம். அதே போல் வாய்ஸ் ஓடால் விட்டு பேசிட வேண்டாம், அவங்கெல்லாம் நான் கொடுக்கலன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற வார்த்தைகள் வியாபாரத்தில் வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லது. அதே போல் தொலைதூர பயணங்களை தவிர்த்தல் மிக சிறப்பு. முக்கால்வாசி ஒரு 10 நாள் கொஞ்சம் வீட்டிலே இருந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லது. நேரம் கழித்து பயணித்தல், நேரம் கழித்து வர்றங்க, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துங்க. குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்லணும், இந்த மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டுதல், நேரம் கழித்து வருதல், இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிங்க. இந்த 10 நாள் இதை தவிர்த்து விட்டால் நல்லது. இரண்டாவதாக ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டில் டே ட்ரேடிங் பண்ணுறாங்க பாருங்கள், இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறவங்க, அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஒரு 10 நாளைக்கு கொஞ்சம் கேப் விட்டாங்கன்னா நல்லது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் மைனஸ் வரலாம், பட் அது கொஞ்சம் போக போக சரியாயிடும். அதே போல் குடும்பங்களில் பல்வேறு விதமான சிக்கல்கள் உருவாகும். நம்ம சும்மா இருந்தாலும் சும்மா இருக்கிறியன்னு பிரச்சனை கொடுப்பாங்க, நான் சும்மா உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க. இல்லை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வெளியில் போனால் அங்கே ஒரு பிரச்சனை வரும். ஸோ ஆக இது மாதிரியான தன்மைகள் குடும்பத்தில், அதுபோல் வரக்கூடிய லாபங்கள் தடையாக இருக்குது. சார் தயவு செய்து இந்த மாதிரி என்னடா இந்த வீடியோ பார்த்தோன்னே பயந்துட்டாங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெக்யூலியர் காம்பினேஷன். 8ஆம் இடத்துல 11ஆம் இடத்து அதிபதி 8ல் மாட்டுறாரு, 10ஆம் இடத்து அதிபதி 8ல் மாட்டுறாரு, 2ஆம் இடத்து அதிபதி 8ல் மாட்டுறாரு, லக்னாதிபதி 8, ராசியாதிபதி 1ஆம் அதிபதி 8ல் மாட்டுறாரு. ஆக இவர்கள் எல்லாம் ஒன்று சேருகிற பொழுது முதல்ல ஏப்ரல் 15 சூரியன் வெளியே வருவார். இப்போ இவங்க எல்லாம் ஒரே சட்டிக்குள்ளே போட்டு ஒரே உழப்புற மாதிரி இருக்கும். அதனால் இந்த லாபம் சார்ந்தோ குடும்பம் சார்ந்தோ எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு 10 நாளைக்கு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம். வெளிநாடுகளில் இருப்பவர்கள் மாற்று மதத்தினரோடு எந்த விதமான பிரச்சனைகளும் உரையாடுகளும் வைத்துக்கொள்ள வேண்டாம். வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வேற ஒரு மதத்தினரோடு எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாம். கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லது. ஒரு 10 நாளைக்கு தானே, கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லது. அதே போல் மனைவியிடத்தில் கலத்திர இடத்தில் நீங்கள் பேசுகிற பொழுதே ரொம்ப கைண்டாக ரெக்வஸ்டாக பேசுங்க. சவால் விட்டு பேசுனீங்கன்னா அது பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். அடுத்ததாக புதனுக்கு 2-11 தனஸ்தானம். இந்த வரவுகள் ஒரு 10 நாள் 10-12 நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அந்த ஒரு 10 நாளைக்கு டிவி பாட்டு, குடும்பத்தில் குழந்தைகளோடு மனைவியோடு அப்படி இருந்துருங்க. அதுக்கப்புறம் வர்ற அஷ்டமச்சனியினுடைய பிரச்சனைகளுக்கு நிறைய வீடியோ இருக்குது, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் இந்த அஷ்டமச்சனி மட்டும் என்ன பண்ணும், அந்த அஷ்டமச்சனிக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் இல்லை சார். மொத்தமாக சனி 3 விஷயத்துல தான் சார் அடிப்பார். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. குடும்பம், ஆரோக்கியம், பணம், இதில் எது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பார்ட் வீக்காக இருக்கோ அந்த பார்ட்டில் சனி தன்னுடைய வேலையை காட்டுவார். மந்தகாரகன், அதனால் அந்த வேலையை காட்டுவார். அதனால் இது எடுத்துங்க. அதே போல் சுகர் இருக்கிறவங்க கம்பல்சரி, ஏன்னா சனியும் சுக்கிரனும் ஒரே புள்ளியில் இணைய போகிறாங்க. சுகர் இருக்கிறவங்க கம்பல்சரி டேப்லெட் எடுத்துகிட்டு ப்ராப்பரான வாக்கிங்கை டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் பேக் பெயின் இருக்கிறவங்க, பேக் பெயினோ அல்லது ஸ்பைனல் கார்டு சர்ஜரி ஆனவங்களோ ப்ராப்பரான அந்த ஃபிசியோ எக்ஸசைசஸ்ஸு, அவங்க சொல்லக்கூடிய டேப்லெட்ஸு, ஃபுட்டெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நர்விக்கல் சிஸ்டம் இருக்கிறவங்க அல்லது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் அக்ரிவேட் ஆகும் இந்த ஒரு 10 டேஸில். அதுவும் ப்ராப்பரான மருத்துவ முறைகளை கடைபிடிங்க, இந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். சார் இது இப்படி இருக்கிறதா, இதற்கு ஏதாவது முன்னேற்பாடான விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்குற பொழுது காவல் தெய்வங்கள், காத்தவராயன், மதுரை வீரன், 18ஆம் படி கருப்பு, இந்த மாதிரியான உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. இந்த 3 எலுமிச்சம்பழத்தில் 1 எலுமிச்சம்பழம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வத்துக்கு வச்சுடுங்க.
இரண்டாவது எலுமிச்சம்பழத்தை 4 கட் பண்ணி உங்கள் தலையை சுற்றி இந்த கோயிலினுடைய 4 பக்கமும் போட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 3 முச்சந்தின்னு சொல்கிறாங்களா, அந்த முச்சந்தியில் நின்று உங்கள் தலையை வலம் முறை 3 முறை இடம்புறம் 3 முறை சுற்றிட்டு கீழே போட்டு உங்களுடைய ஃபுட்டு கால் பாருங்கள், இந்த மாதிரி ஃபுட் கால் இந்த பாதத்தினுடைய ஃபுட்டில் வச்சு நல்லா ஒரு அழுத்திட்டு வீட்டுக்கு போயிடுங்க. இது 7ஆம் தேதி கண்டிப்பாக செஞ்சுருங்க. செஞ்சீங்கன்னா அடுத்த ஒரு 10 நாட்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களை காக்கும். அடுத்த வீடியோ மீனராசிக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு வேறு விதமான தன்மைகள் அல்ல. மீனராசிக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அஸ்ட்ரோ பாபு. நன்றி.